இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 4th ஸ்டாண்டர்ட் உடைய 6th போயம் நாவ் பனாவோ பார்க்க போறோம். நாவ் மீன்ஸ் போட். பனாவோ மீன்ஸ் மேக் எ போட். ஒரு போட்டை உருவாக்குங்க. நாவ் பனாவோ சேம் இந்த போட்டை உருவாக்குங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த போயத்தோட டைட்டில். இப்ப போயம் பார்க்கலாம். நாவ் மீன்ஸ் போட், பனாவோ மீன்ஸ் டூ செய்யுங்க அப்படின்னு சொல்றது. நம்மள என்ன செய்ய சொல்றாங்க? போட் செய்ய சொல்றாங்க. பையா மேரே ஜல்தி ஆவோ. பையா மீன்ஸ் பிரதர், தன்னுடைய சகோதரரை. மேரே மீன்ஸ் மை பிரதர், என்னுடைய சகோதரரே. ஜல்தி ஆவோ, ஜல்தி மீன்ஸ் ஃபாஸ்ட், சூன், ரொம்ப வேகமான்னு சொல்லுவோம் இல்லையா? ஜல்தி ஆவோ மீன்ஸ் கம், சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அண்ணனை சீக்கிரமா வர சொல்லி கூப்பிடுறாங்க. எதுக்காக? போட் செய்யறதுக்காக கூப்பிடுறாங்க. வகு தேக்கோ பாணி ஆயா ஹை. வக் மீன்ஸ் ஹீ ஷீட், இது எல்லாத்துக்குமே அதுங்கிறதுக்கு நம்ம வக் யூஸ் பண்ணுவோம். வக் தேக்கோ மீன்ஸ் சி, அத பாருங்க, அங்க பாருங்க, அத பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாணி ஆயாக, எதை பார்க்க சொல்றாங்க அப்படின்னா பாணி மீன்ஸ் வாட்டர், தண்ணி. ஆயா மீன்ஸ் தண்ணி வந்துட்டு இருக்குது, அததான் பார்க்க சொல்லி அவங்க பிரதர் கிட்ட சொல்றாங்க. கிர் கர் பாதல் சாயாகை. கிர் மீன்ஸ் கவரிங். அந்த என்ன கவர் பண்ணுது அப்படின்னா பாதல் மீன்ஸ் கிளவுட். மேகங்கள் எல்லாம் எப்படி நம்மள கவர் பண்ணுது, எப்படி நம்மள சுற்றுது அப்படின்னா சாயா மீன்ஸ் ஷேடோ, ஒரு நிழல் மாதிரியான மேகங்கள் நம்மள கவர் பண்ணுது, நம்மள சுத்தி இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த மேகங்கள் இருக்கிறது நம்மள கவர் பண்ணி இருக்கிறாப்ல இருக்குதான். சாத் சமுந்தர் பர் லாயாகை. சாத் மீன்ஸ் 7, 7ங்கிறத நம்ம ஹிந்தியில சாத்துன்னு சொல்லுவோம். சமுந்தர் மீன்ஸ் ஓஷன், நம்ம சி, கடல் இருக்கு இல்லையா, அத நம்ம சமுந்தர்னு சொல்லுவோம். அதாவது 7 கடல்களையும் பர் லாயாகை. பர் மீன்ஸ் ஃபில், நிரப்புறது. 7 கடல்லையுமே நிரப்புறதுக்கான வாட்டரை லாயா மீன்ஸ் பிரிங், கொண்டு வந்திருக்கு. யார் கொண்டு வந்திருக்கா? நம்மளுடைய அந்த கருமேகங்கள், அந்த ஷேடோ மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிளவுட்ஸ் அந்த தண்ணீரை கொண்டு வந்திருக்குங்கிறத நமக்கு சொல்றாங்க. தும் ரஸ்கா சாகர் பர்லாவோ. தும் மீன்ஸ் யூ, நீ என்ன பண்ண, இந்த சிஸ்டர் சொல்றாங்க பிரதர் கிட்ட, நீ ரஸ்கா சாகர், ரஸ் மீன்ஸ் கிரியேஷன், ரொம்ப ஹாப்பியா இருப்போம் இல்லையா, இந்த சந்தோஷத்துக்கான, அந்த கிரியேஷனுக்கான, அந்த நம்ம கிரியேட்டிவா ஏதாவது செய்யணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான சாகர் மீன்ஸ் ஓஷன், அந்த மாதிரி, அதாவது சி ஆஃப் கிரியேஷன். அந்த மாதிரி நம்ம புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்காக பர் மீன்ஸ் ஃபில், நம்மளோட மைண்ட என்ன பண்ணணும், நிரப்பி வச்சிருக்கணும். ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கணும், ஏதாவது புதுசா செய்யணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோட நம்ம இருக்கணுங்கிறத சொல்றாங்க. பர் மீன்ஸ் ஃபில். ரஸ்கா சாகர் மீன்ஸ் சி ஆஃப் கிரியேஷன், படைப்பின் கடல் மாதிரி. பையா மேரே ஜல்தி ஆவோ. பையா மீன்ஸ் பிரதர், சேம், என்னுடைய பிரதரே, என்ன பண்ண, ஜல்தி ஆவோ. ஜல்தி மீன்ஸ் ஃபாஸ்டா வாங்க அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட், பாணி சச்முச் கூபு படேகா. பாணி மீன்ஸ் வாட்டர், அந்த தண்ணி எப்படி இருக்கா? சச்முச் மீன்ஸ் ரியலி, உண்மையாவே சொல்லுவோம் இல்லையா, அந்த சச்முச். கூபு படேகா. கூபு மீன்ஸ் வெல், நிறைய, ஜாஸ்தியா, வெரின்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய பிளண்டி அமௌண்ட் ஆஃப் இருக்கிறத கூபுன்னு சொல்லுவோம், பிளண்டி. கூப் படேங்கா, தண்ணி உண்மையாவே எப்படி இருக்கு? ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. லம்பி சௌடி கலி பரேகா. லம்பி மீன்ஸ் லாங், ரொம்ப நீளமா இருக்கும் இல்லையா, அத லாங்குன்னு சொல்லுவோம் இல்லையா. லம்பி சௌடி மீன்ஸ் வைடு, பிராடா இருக்கிறது. அகலமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால நீளமான, அது அகலமான. கலி மீன்ஸ் ஸ்ட்ரீட், தெருக்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? பரேகா மீன்ஸ் பில்டு. நம்ம இருக்கக்கூடிய அந்த தெரு, நல்லா நீளமா அகலமா இருக்கக்கூடிய அந்த தெருக்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா பரேகானா ஃபில் ஆயிடுச்சு, நிரம்பிருச்சு, தண்ணியால நிறைஞ்சிருச்சு. லாக்கர் கர்மே நதி தரேகா. லாக்கர் மீன்ஸ் பிரிங், கொண்டு வருது. என்ன கொண்டு வந்துருச்சு? கர்மே நதி தரேகா. கர்மே மீன்ஸ் வீட்ல. என்ன எங்க கொண்டு வந்துச்சு அப்படின்னா வீட்ல. நதி தரேகா, நதி மீன்ஸ் ரிவர். நம்மளுடைய அந்த நதி தரேகா அப்படின்னா அந்த வாட்டர் ஃபால் மாதிரி, நதி தண்ணி கீழே ஊத்தும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிவர் மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட வீடு. அது மாதிரி வாட்டரை, நதியவே நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐசே மே தும்பி லஹ்ராவோ. ஐசே மீன்ஸ் லைக் தட், அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல தும் மீன்ஸ் யூ, நீ கூட என்ன பண்ண, பி மீன்ஸ் ஆல்சோ, நீயும் கூட. லஹ்ராவோ மீன்ஸ் வேவிங். லஹ்ரானா வேவ்னு அர்த்தம். லஹ்ராவோனா நீயும் அதுல அலைகள் மாதிரி போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீயும் அதுல மிதந்து போ அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. பையா மேரே ஜல்தி ஆவோ. பையா மீன்ஸ் பிரதர், என்னுடைய பிரதரே என்ன பண்ணி நீனு, ஜல்தி ஆவோ மீன்ஸ் கம் ஃபாஸ்ட், நீ சீக்கிரமா வா அப்படிங்கறத சொல்றாங்க.
குல்லக் பாரி அப்னி கோலோ. குல்லக் குல்லக் மீன்ஸ் அந்த பிக்கி பேங்க் சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட காசு போட்டு வைக்கிறதுக்காக ஒரு உண்டியல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இதுதான் குல்லக். குல்லக் பாரி பாரி மீன்ஸ் ஹெவி, வெயிட்டா இருக்கிறது, நல்ல கனமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. எந்த குல்லக் அந்த பிக்கி பேங்க் எப்படி இருக்கு, நல்லா வெயிட்டா இருக்கு, அப்ப நிறைய காசு இருக்குங்கிறாங்க. அப்னி கோலோ, அப்னி அப்படின்னா உங்களோடது, உன்னோடத. கோலோ கோலோ மீன்ஸ் ஓபன் பண்றது. உன்னோடது என்ன பண்ணுங்க, உங்களோட பிக்கி பேங்க் ரொம்பவே வெயிட்டா இருக்கு, அதை ஓபன் பண்ணுங்க, அதான் உங்களுக்கு நிறைய காசு இருக்கு, அத நீங்க ஓபன் பண்ணுங்க. ஹல்கி மேரி நஹி டட்டோலோ. ஹல்கி ஹல்கி மீன்ஸ் வெயிட்லெஸ்னு அர்த்தம், ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கிறத ஹல்கின்னு சொல்லுவோம். ஹல்கி மேரி, அந்த சிஸ்டர் சொல்றாங்க என்னோடது எப்படிதான் இருக்கு, சும்மா ஹல்கியா தான் இருக்கு, என்னோடது ரொம்ப வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கு, லைட் வெயிட்டடா தான் இருக்கு. நஹி டட்டோலோ, டட்டோலோ மீன்ஸ் ஷேக் பண்றது, அதை வந்து நீங்க ஷேக் பண்ணி பார்க்காதீங்க, நிறைய இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க அதை டச் பண்ணி பார்க்காதீங்க. நஹி வந்துச்சு இல்லையா, நெகட்டிவ் வேர்டு, அதை தொடாதீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது உங்களுடைய அந்த பிக்கி பேங்க்ல இருக்க காசை எடுத்துக்கலாம், என்னோடதை எடுக்க வேணாங்கிறத அந்த சிஸ்டர் அப்படி சொல்றாங்க. பைசே நயனகி ரோலோ. பைசே பைசே மீன்ஸ் அமௌண்ட், அந்த காசு, அந்த காசெல்லாம் எப்படி இருக்கு, நயே நயே, நயே நயே மீன்ஸ் ரொம்ப நியூவா இருக்கு, அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப நியூவா இருக்கு. பைசே நயனகி ரோலோ, தட் மீன்ஸ் அந்த அமௌண்ட் எல்லாமே எப்படி இருக்கு, ரொம்பவே புதுசானதா இருக்கு, புது புது நோட்டாவே இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஃபிர் பாஜா லபக் தும் லாவோ. ஃபிர் மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, பாஜார், பாஜார் மீன்ஸ் மார்க்கெட்னு அர்த்தம், நீ மார்க்கெட்டுக்கு போய் லபக், லபக் மீன்ஸ் ரஷ்ஷிங், ரொம்ப ஓடுறது, அப்படியே ஃபாஸ்டா போவோம் இல்லையா, அதை லபக்னு சொல்லுவோம். லபக் தும் லாவோ, லாவோ மீன்ஸ் பிரிங், கொண்டு வா, என்ன கொண்டு வரணும், நீ வந்து பாஜாருக்கு ஃபாஸ்டா போய் கொண்டு வா, என்ன கொண்டு வரணும் அப்படின்னா பார்க்கலாம். பையா மேரே ஜல்தி ஆவோ. பையா பிரதர், என்னுடைய பிரதரே நீங்க என்ன பண்ணுங்க, ஜல்தி ஆவோ, ஃபாஸ்டா வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, லே ஆவோ காகஜ் சம்கீலா. லே லே மீன்ஸ் பிரிங், கொண்டு வர்றது. லே ஆவோ, ஆவோ மீன்ஸ் கம், அதாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. லே ஆவோ மீன்ஸ் டேக் அண்ட் கம், நீங்க எடுத்துட்டு வாங்க, என்ன கொண்டு வரணும், காகஜ் சம்கீலா. காகஜ், காகஜ் மீன்ஸ் பேப்பர், காகஜ் இருக்கும் இல்லையா, பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் எப்படி இருக்கணும், சம்கீலா. சம்கீலா மீன்ஸ் ஷைனிங், பிரைட்டா இருக்கணும், நல்லா ஷைனியா இருக்கக்கூடிய பேப்பர், அதாவது ஷைனி பேப்பர்ஸ கொண்டு வாங்க. அதுக்கு எப்படி இருக்கணும், லால் ஹரா யா நீலா பீலா, அதோட காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, லால் ஹரா. லால் லால் மீன்ஸ் ரெட், ரெட் கலரும் கிரீன் கலர், ஹரா மீன்ஸ் கிரீன், ரெட் கிரீன் காம்பினேஷன்ல இருக்கலாம். யா யா மீன்ஸ் அல்லது. நீலா பீலா, நீலா நீலா மீன்ஸ் ப்ளூ கலர், பீலா மீன்ஸ் எல்லோ கலர், ப்ளூ அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல இருக்கலாம். ரங்கு பீரங்கே கோபு ரங்கீலா. ரங்கு ரங்கு மீன்ஸ் கலர், பீரங்கே ரங்கு பீரங்கே தட் மீன்ஸ் கலர்ஃபுல், ரொம்ப வண்ணமயமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற கூப் ரங்கீலா. கூப் கூப் மீன்ஸ் ரொம்பவே, ரொம்ப ஜாஸ்தியா. ரங்கீலா ரங்கீலா மீன்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்பவே அது பாக்குறதுக்கு நிறைய கலர்ஸோட அட்ராக்டிவா இருக்கணும், அந்த மாதிரியான பேப்பர்ஸையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது போக கைஞ்சி, கைஞ்சி மீன்ஸ் சிசர்ஸ், அந்த சிசர்ஸையும் கொண்டு வரணும். சுட்கி ஹாத் சலாவோ. சுட்கி, சுட்கி மீன்ஸ் நம்ம கையை ட்விஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்படியே மாத்தி மாத்தி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட் பண்ணி நறுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஹாத் சலாவோ, ஹாத் சலாவோ மீன்ஸ் நம்ம கைய டிரைவ் பண்ணணும், நம்மளுடைய கைய மாத்தி மாத்தி கட் பண்ணி அங்கங்க கட் பண்ணி என்ன உருவாக்குறோம் அப்படின்னா, நாவ், போட்டை உருவாக்க போறோம். பையா மேரே ஜல்தி ஆவோ. பையா பிரதர், என்னுடைய பிரதரே நீங்க என்ன பண்ணுங்க, ஃபாஸ்டா வாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சாப் சாப் கர் கூடே சே அடுத்தி. சப் சப்கர், அதாவது ஸ்பிளாஷ் பண்ணிட்டாங்க, இடிச்சுக்கிட்டு, இடிச்சு இடிச்சு எங்க எங்க இடிச்சுக்குது அப்படின்னா, கூது சே அடுத்தி. கூதே, சரி கூதே மீன்ஸ் குப்பை, லிட்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த குப்பையில எல்லாம் அடுத்தே, அடுத்தே மீன்ஸ் ரொம்ப அப்படியே ரொம்ப ஸ்டபனா, அதாவது அங்க இடிச்சு ஒரு கொஞ்ச நேரம் நிக்கிறது, இந்த மாதிரி இடிச்சு இடிச்சுதான் நம்மளுடைய போட் வந்து மூவ் ஆகுது. நம்ம பண்ணோம் இல்லையா நாவ், போட், அந்த போட் வந்து இப்படிதான் மூவ் ஆகுது. பூந்தோ லஹரோ லடுத்தி படுத்தி. பூந்தோ, பூந்தோ மீன்ஸ் டிராப்ஸ், அந்த நீர்த்துளிகளை பூந்தோன்னு சொல்லுவோம். லஹரோ, லஹரோ மீன்ஸ் வேவ்ஸ், அலைகள், அந்த மலைத்துளிகள்லயும் சரி அந்த அலைகள்லயும் சரி. லடுத்தி படுத்தி, லடுத்தி லடுத்தி மீன்ஸ் ஃபைட், அதாவது சண்டை போடுறது, சண்டை போட்டு. படுத்தி, படுத்தி மீன்ஸ் மூவிங் ஃபார்வர்ட், முன்னாடி மூவ் ஆகி போறது, நம்மளுடைய அது சண்டை போட்டுதான் அது மூவ் ஆகுது, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுடைய போட் மூவ் ஆகுதுங்கிறத அப்படி சொல்றாங்க. சபுக்கி ஆங்கோ சடுத்தி கடுத்தி. சப், சப் மீன்ஸ் ஆல், எல்லாருடைய. ஆங்கோ, ஆங்கோ மீன்ஸ் ஐஸ், எல்லாருடைய பார்வையையும். சடுத்தி கடுத்தி, தட் மீன்ஸ் அது இட் அட்ராக்ட்ஸ், எல்லாருடைய பார்வையும் அந்த நம்மளுடைய இந்த போட் மேலதான் இருக்கிறாப்புல நம்மளுடைய போட்டு மூவ் ஆகுது. நாவ் தைர் முஜுகோ ஹர்ஷாவோ. நாவ், நாவ் மீன்ஸ் போட், நம்மளுடைய நாவ் போட் என்ன பண்ணுது, தைரா, தைரா மீன்ஸ் ஃப்ளோட், அதாவது மிதக்க, ஸ்விம் பண்றது, நம்மளுடைய போட்டு இப்ப ஸ்விம் பண்ணுது, மூவ் ஆகுது.
முஜுகோ ஹர்ஷாவோ அத பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு முஜுகோ முஜுகோ மீன்ஸ் ஃபார் மீ எனக்கு ஹர்ஷாவோ ஹர்ஷாவோ மீன்ஸ் ஜாய் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சின்னு அர்த்தம் ஹர்ஷாவோ மீன்ஸ் ஹாப்பினஸ் நம்மளுடைய போட் மூவ் ஆகிறத பார்த்து எங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு பையா மேரே ஜல்தி ஆவோ பிரதர் பையா மீன்ஸ் பிரதர் என்னுடைய பிரதரை என்ன பண்ணுங்க ஜல்தி ஆவோ ஜல்தி மீன்ஸ் ஃபாஸ்ட் ஆவோ மீன்ஸ் கம் ரொம்ப ஃபாஸ்டா வாங்க கம் குயிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க क्या कहते क्या क्या மீன்ஸ் வாட் என்ன கஹத்தே கஹத்தே மீன்ஸ் டெல்லிங் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேரே கியா பஸ்கா மேரே மேரே மீன்ஸ் ஃபார் மீ என்னோடது கியா பஸ்கா கியா கியா மீன்ஸ் வாட் என்ன பஸ் பஸ் மீன்ஸ் ஸ்டாப் ஆனா என்னை எது ஸ்டாப் பண்ணுது என்ன சொல்றது என்னை எது ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கியோ கியோ மீன்ஸ் வா ஏன் அப்படின்னா தப் ஃபிர் யக் கிஸ்கே பஸ்கா தப் தப் மீன்ஸ் அட் த டைம் அந்த அந்த நேரத்துல ஃபிர் எக் கிஸ்கே பஸ்கா கிஸ்கே கிஸ்கே மீன்ஸ் ஹூஸ் யாருடைய பஸ் பஸ் மீன்ஸ் ஸ்டாப் அது இப்ப என்னைய ஸ்டாப் பண்றது யாரு இப்ப நம்ம போட் செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்மள ஏதோ ஒண்ணு தடுக்குது ஏதோ ஒண்ணு நம்மள ஸ்டாப் பண்ணுது அது யாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்றாங்க கோட் சபி ஹை பஸ் ஆலஸ்கா கோட் கோட் மீன்ஸ் எரர் அந்த தப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நம்மளுக்கு இருக்கிற அந்த தவறு என்ன அப்படின்னா சபி ஹை சபி சபி மீன்ஸ் ஆல் இந்த தவறு எல்லாமே எது அப்படின்னா பஸ் ஆலஸ்கா பஸ் பஸ் மீன்ஸ் ஜஸ்ட் ஜஸ்ட் ஆலஸ் ஆலஸ் மீன்ஸ் நம்மளோட லேசினஸ் நம்மளுடைய அந்த சோம்பேறித்தனம் தான் நம்மள வந்து நாவ் செய்ய விடாம நம்மள தடுக்கிற ஒரே ஒரு ரீசன் அப்படிங்கறத சொல்றாங்க நம்ம சோம்பேறித்தனத்தினால மட்டும்தான் நம்ம போட் செய்யல அப்படிங்கறத எடுத்து வைக்கிறேன் ஆலஸ் சோடோ சப்கர் பாவோ ஆலஸ் ஆலஸ் மீன்ஸ் லேசினஸ் நம்மளோட சோம்பேறித்தனத்தை சோடோ சோடோ மீன்ஸ் லீவ் விட்டுருங்க நம்மளோட சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க சப்கர் பாவோ தட் மீன்ஸ் சப் மீன்ஸ் ஆல் எல்லாமே கற்பாவோ கற்பாவோ மீன்ஸ் வி வில் கெட் எல்லாத்தையும் நமக்கு கிடைக்கும் நம்ம எல்லாமே நம்ம செய்ய முடியும் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க நம்ம ஒருவேளை சோம்பேறித்தனத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க பா பா மீன்ஸ் கெட் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க பையா மேரே ஜல்தியாவோ பையா பையா மீன்ஸ் பிரதர் ஜல்தியாவோ மீன்ஸ் கம் ஃபாஸ்ட் என்னுடைய பிரதர் என்ன பண்ணுங்க நீங்க ஃபாஸ்டா வாங்கங்கறத சொல்றாங்க இந்த போயம் எழுதுறது யாரு அப்படின்னா ஹரிகிருஷ்ணதாஸ் குப்த் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதியிருக்கிறாங்க இந்த